ஜஸ்ட் பிரஸ் மீட் வச்சு பொதுமக்கள் பயப்பட வேண்டாம், நீங்க ஜிஹெச்க்கு வாங்க, அந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்கல அப்படிங்கறது சொல்றோம். ஆனா ஆய்வு நான் பண்ணவே கிடையாது. நான் வந்து என்ன படிச்சிருக்கேன்னு நிறைய பேர் கேக்குறீங்க. நான் டாக்டர் கிடையாது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனையில் தமிழக வெற்றி கழகத்தின் மருத்துவ அணி நடத்திய திடீர் ஆய்வு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தாவைக்க தென்காசி மேற்கு மாவட்ட மருத்துவ அணி செயலாளர் வாசுதேவி தலைமையிலான குழுவினர் மருத்துவமனைக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டதுடன் வெள்ளை கோட் அணிந்து பதிவுகளை பார்வையிட்டு ஊழியர்களிடம் கேள்விகள் எழுப்பிய வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகின. இது கட்சி நிர்வாகிகளுக்கு அரசு மருத்துவமனையில் ஆய்வு செய்ய அதிகாரம் யார் கொடுத்தது என்ற கேள்விகளை எழுப்பியது. எதிர்க்கட்சியினர் மற்றும் மருத்துவர்கள் இதை கடுமையாக விமர்சித்தனர். சமீபத்தில் சங்கரன்கோவில் மருத்துவமனையில் துண்டிக்கப்பட்ட உறுப்புகளை சரியாக பாதுகாக்கவில்லை என சில வதந்திகள் பரவின. இதை மறுப்பதற்காகவே தாவைக்க மருத்துவ அணி ஆய்வு மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. ஆனால் கட்சி நிர்வாகி ஒருவர் வெள்ளை கோட் அணிந்து அதிகார அமைப்பு போல் நடந்து கொண்டதாக விமர்சனங்கள் எழுந்தன. இச்சர்ச்சை குறித்து வாசுதேவி விளக்கம் அளித்துள்ளார். நான் தரமான மேலாண்மை நிபுணர், NABH அசசர், MSc நர்சிங் மற்றும் மருத்துவமனை மேலாண்மை MBA பட்டதாரி. மருத்துவமனை டீன் அனுமதியுடன் சென்றோம். பொய் செய்தியை மறுப்பதற்காக பொதுமக்களுக்கு உண்மையை எடுத்துரைக்கும் வகையில் ஆய்வு செய்தோம். வெள்ளை கோட் அணிவது எனக்கு உரிமை உள்ளது என அவர் தெரிவித்தார். இந்த சம்பவம் தாவைக்க ஆட்சியில் கட்சி நிர்வாகிகள் அதிகார வரம்பை மீறுகின்றனர் எனும் விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதிகாரப்பூர்வ பொறுப்பில்லாதவர்கள் அரசு நிறுவனங்களில் இவ்வாறு செயல்படக்கூடாது என சிலர் விமர்சிக்கின்றனர். மாவட்ட நிர்வாகம் இது குறித்து உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என கோரிக்கைகளும் எழுந்துள்ளன. சமீபத்தில் தான் அரசு அதிகாரிகளை தனது ஜோதிட அலுவலகத்திற்கு அழைத்து ஆய்வு நடத்தி கவுண்டம்பாளையம் MLA கனிமொழி சந்தோஷ் சர்ச்சையில் சிக்கினார். இப்போது மீண்டும் வேறொரு பெண் வெள்ளை கோட்டுடன் சர்ச்சையை கிளப்பியுள்ளார். இந்த சம்பவங்கள் தாவேக ஆட்சியின் ஆரம்ப காலத்திலேயே அதிகார வரம்பு மீறல் தொடர்பான விவாதங்களை முன்னுக்கு கொண்டு வந்துள்ளது. யார் இந்த பொண்ணு? இவங்க டாக்டரே கிடையாது, மருத்துவ அணி அப்படிங்கறதுனால அரசு நிர்வாகத்துல இவங்க தலையிடலாமா? இவங்களுக்கு யார் இந்த ரைட்ஸ் கொடுத்தது? இவங்க என்ன டாக்டரா? இவங்க எதுக்கு ஒயிட் கோட் போட்டிருக்காங்க? இவங்க எப்படி ஆய்வு செய்யலாம்? இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து சமூக ஊடகங்கள்ல நான் பாக்குறேன். திமுக பிரிவினர்ல இருந்தும் கேள்வி கேட்கறாங்க, மருத்துவத்துறையினர்ல இருந்தும் கேள்வி கேட்கறாங்க. எஸ்பெஷலி சேனல்ல இருந்து எனக்கு இப்ப கால் பண்ணி பேசினாங்க. அதாவது அவங்க பாயிண்ட்டுக்கே நம்மளை கொண்டு வரதுக்கு நியூஸ் சேனல்ல இருந்து ட்ரை பண்றாங்க. இருந்து கொடுக்கப்பட்ட ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா, சங்கரன்கோவில் GHல இருந்து வெட்டுப்பட்ட பாகம் ஐஸ்ல பதப்படுத்தாம கொண்டு போனது